வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 5ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம நிரூபிக்கணும். அதாவது காம்போசிட் அப்படின்னா சேர்ப்பு. எஃப்ஐயும் ஜியும் சேர்க்கணும். ஆன்சர் என்ன தான் வரும்? எக்ஸா வரும். ஜியும் எஃப்ஐயும் சேர்த்தாலும் என்னதான் வரும்? எக்ஸா வரும்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? முதல்ல பாருங்க, எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாமா? எஃப் காம்போசிட் ஜி என்ன செய்யலாம்? இந்த காம்போசிட் சேர்ப்பு இருக்குல்ல, இதை நீக்கிட்டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த எஃப் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்துடும். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். இங்கே இருக்கா? என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1/2 என்ன எழுதிட்டோம்? இந்த ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு சார்பு எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக முழு பிராக்கெட். இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு? இந்த 2 அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு பிராக்கெட் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1/2 இந்த -1 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் பிராக்கெட், மிச்சம் அப்படியே வந்துடும். இந்த 2 கேன்சல். சரியா? மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1 -1 இருக்கு. +1 -1 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸு. இதான் என்னது? முதல் ஆன்சர் எஃப் காம்போசிட் ஜி. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜி காம்போசிட் எஃப். கண்டுபிடிக்கலாமா? ஜி காம்போசிட் எஃப். ஜி காம்போசிட் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த சேர்ப்பு எடுத்துகிட்டு என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்க? 2x -1. இப்போ என்ன செய்யணும்? சார்பு ஜியில் எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு பிராக்கெட்டை மாற்றணும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் தானே. எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு பிராக்கெட் 2x -1. எக்ஸுக்கு பதிலாக மாற்றிட்டோம். இந்த +1 அப்படியே வந்துடும். பை இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் மாற்றணும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த +1 -1 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 2x/2 இருக்குது. இந்த 2 கேன்சல். ஆன்சர் என்ன? எக்ஸு. இது வந்து என்னது? ரெண்டாவது ஆன்சர். பாருங்கள், எஃப் சேர்ப்பு ஜியும் எக்ஸ் தான், ஜி சேர்ப்பு எக்ஸும் எக்ஸ் தான். அவங்களும் அதான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. தேர்ஃபோர் கீழே எழுதிடலாமா? 1 மற்றும் 2 எஃப் சேர்ப்பு ஜி, ஜி சேர்ப்பு எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் என்பது நிரூபிக்கப்பட்டது அல்லது நிறுவப்பட்டது அல்லது காட்டப்பட்டது எப்படினாலும் எழுதிக்கலாம். நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.